பார்த்து வா, வழுக்க போகுது. ஏங்க வெளியில போகணும் கிளம்புன்னு சொன்னீங்க, ஏதோ டவுனுக்கு கூட்டிட்டு போக போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்னடானா வயலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஒரு முக்கியமான விஷயமா தான். வா. நான் உன் கையை தொடும்போது உனக்கு எப்படி இருக்கு? அரசாங்க விவசாய பண்ணையில இருந்தானே என் சிநேகிதன் ஒருத்தன். ஐயோ, அவருக்கு என்னங்க ஆச்சு? போன மாசம் தானே அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட போயிட்டு வந்தீங்க. அவனுக்கு ஒன்னும் ஆகலடி. நேத்து டவுனுக்கு போயிருந்தல்ல, அவனையும் அவன் சம்சாரத்தையும் கடத்தருல பார்த்தேன். 2 பேரும் கை கோத்துக்கிட்டு கடை கடையா ஏறி இறங்கி அவன் இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு அவங்க கிட்ட சொல்ல, அந்த அம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. அதை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு ஏங்க உறுத்திக்கிட்டு இருக்கு? நீக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி இருக்கு? என்னமோ பண்றது. என்னமோ பண்றதுன்னா இத்தனை வருஷமா எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துகிட்டு இருக்க நீ. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன்னு நினைச்சு பார்த்தேன். என் சந்தோஷத்துக்கு மட்டும்தானே நான் உன்னை பயன்படுத்தியிருக்கேன். ஏங்க நீங்க எனக்கு என்ன குறை வச்சீங்கன்னு கவலைப்படுறீங்க? குடும்பத்துக்கு தேவையானதை வாங்கி போட்டுட்டா மட்டும் குறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததா அர்த்தம் ஆயிடுமா? குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சேன். இன்னும் என்ன வேணும்? ஊர்க்காரங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம கவனிச்சுக்கிட்டேன். உறவுக்காரங்க முகம் சுளிக்காம நடந்துக்கிட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நேரம் ஒதுக்கி உன் கூட தனியா உட்கார்ந்து சந்தோஷமா பேசி இருந்திருக்கேனா? அதுவே ஒரு பெரிய குறை தானே. அதனாலதான் இன்னையிலிருந்து தினமும் ஒரு அரை மணி நேரமாவது உன் கூட உட்கார்ந்து பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதை இன்னைக்கே ஆரம்பிக்கணும்னு தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சந்தியா, கொஞ்சம் கண்ணு மூட. எதுக்கு? சொல்றேன்ல, எனக்காக கொஞ்சம் கண்ணு மூட. நான் மாட்டேன். ப்ளீஸ் சொல்லும்ல. ஏய், எனக்காக கொஞ்சம் கண்ணு மூட. எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே செஞ்சீங்க, அப்புறம் என்ன? சந்தியா, நான் சொல்ற வரைக்கும் நீ கண்ணு திறக்க கூடாது. கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்க. வலிக்குமா? கொஞ்சம் தான் வலிக்கும். என்ன? ஐயோ, கண்ணு திறந்துடாத. திறக்காத. எப்படி, நல்லா இருக்கா? வலிக்குது. ஏய், அழகா இருக்கடி செல்லம். குருக்கள், என் வீட்டுக்கு மருமகளா வரவா எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வர தெரியுமே அவர்கள்? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பாட்டு அத்தனை பேரோட பிறந்திருக்கணும். என் வீட்டுக்கு சம்பந்தி வந்தா ஊரே திருவிழா மாதிரி இருக்கணும்யா. அவங்க ஊரை விட்டு கிளம்பும் போது இங்க 5-6 கடை வந்துகிட்டு இருக்கணும். அதான் எனக்கு பெருமை. ஒரு வயசு பொண்ணு தனியா வச்சிருக்கேன்னு நினைச்சு ஓ சொந்தத்திலே மாப்பிள்ளை பாரு ஏன் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த நன்றியை கூட மறந்துட்டு உன் பொண்ணை என் வீட்டுக்கே மருமகளாக்கணும்னு நினைச்சியோ நீ? பகவானே, இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலையே. நல்லா நடிக்கிறியா? சிவசிவா, சத்தியமா சொல்றேன், இப்ப கூட நீங்க என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவும் புரியல. உன் பொண்ணுக்கு ஒரு புருஷன் 10 நாள் சொல்ல நிறுத்துங்க. பெரியவாள்னா எது வேணாலும் பேசலாம் நினைச்சிடப்படாது. கோயில் கட்டுனேல் எல்லாருக்கும் பக்தி வந்துச்சு, குளம் வெட்டுனேல் ஊருக்கே தாகம் தீர்ந்துச்சு, இவ்வளவு பெரிய பண்ணையில எனக்கும் குடியிருக்க வீடு கொடுத்தேல், வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டேல், அதுக்கு உங்ககிட்ட வசதி இருந்துச்சு. ஆனா ஒரு பொண்ணை பெற்ற தோப்பனார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது உமக்கு தெரியல. அப்படின்னா உமக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். குருக்கள், எங்க ஐயாவே ஏத்தி பேசுறியா? என்ன பண்ற பாரு. ஏய், அதான் ஐயா பேசிட்டு இருக்கல, விடுப்பா. அமைதியா இருந்துட்டு கடைசியில உன் வேலையை காட்டிட்டியே. வாங்கியா எல்லாம். பொண்ணை வச்சு குருக்கள் இந்த ஊர்ல பெரிய ஆள் ஆயிடலாம்னு நினைக்கிறார் போல இருக்கு.
இப்படி பண்ணிட்டியேடி. தெய்வ குத்தம் பண்ணி இருந்தா கூட விமோச்சனம் கிடைக்கும். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே. இப்படி ஒரு பாவம் பண்ண உன்னை ஒரே அடியா தலைமுழுகிற. பகவானே, உனக்கு பணிவிடம் பண்ணியே என் காலத்தை கழிச்சிடலான்னு நினைச்சேன். உனக்கு பணிவிடம் பண்றதை தவிர நான் வேற எந்த பாவத்தை பண்ணு? நான் பெத்த பொண்ணையே என் கையால கொளுத்த வச்சுட்டியே. அவளுக்கு ஏன் இப்படி ஒரு புத்தியை கொடுத்த? ஐயோ, பெத்த பிள்ளைய உயிரோட கொளுத்து துணிச்சிட்டிய. ஒரு தீக்குச்சியால எங்க காதல எரிச்சிட முடியுமா? விடுங்கோ விடுங்கோ, அவ உயிரோட இருக்க. நிறுத்து, சொன்ன கேளியா? இவளை கொளுத்த போறிய. இவளோட வெள்ள மனசுல காதல வச்சது நான் தான். கொளுத்துனா முதல்ல என்ன கொளுத்து? உங்க தோப்பனாரு கேட்ட கேள்வியே நாக்க பிடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. இப்ப நீங்க காதல் கீதல் சொல்லி என் மானத்தை வாங்குறேலே. உங்க குடும்பத்துக்கு நான் விசுவாசமா இருந்து பட்டது போதும் சார். கல்லா இருக்கிற கடவுளுக்கு பால் தேனு நெய்யின் ஊத்தி அபிஷேகம் பண்ணி திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு ஆணு பொண்ணு நேசா அத பாவன்னு சொல்றீங்க. நீங்களா என்னையா மனுஷங்க? எப்ப உன் பொண்ணு என் மனசுக்குள்ள வந்துட்டாலோ அப்பவே எனக்கு மனைவி ஆயிட்டா. இனிமே எந்த சக்தியால எங்களை பிரிக்க முடியாது. புரிஞ்சுக்க. ஐயோ, என் போட்டா விடுங்களே. சொன்னா கேளுங்களேன். நீங்க வேணா ஊருக்கே படி அளக்கிற பெரியவாளா இருக்கலாம். ஆனா உலகத்துக்கே படி அளக்கிற பகவானுக்கு தொண்டு செய்யறவன் நான் வயிறு சொல்றேன். நீங்க நல்லாவே இங்க பாருங்க, உங்க பொண்ணை கிணத்துல தள்ளி கொல்றதுக்கு கூட்டிட்டு போல, மகாராணி மாதிரி வாழ வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போற. உங்க சாபம் எங்களை எதுவும் பண்ணாது, புரிஞ்சுக்கங்க. வாசந்தியா, வாசந்தியா, நில்லடா இங்கே. அட பாவி, இப்படி ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டியடா. நிறுத்துடா. ஏண்டி, என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு என்னடி மாயம் பண்ண? சொல்லடி. ஒண்ணு கமலா, தலை பிள்ளைய தலை முடிக்கிட்டேன். இனி நமக்கு இருக்கிறது நாளே பிள்ளைங்க தான். அவங்கிட்ட என்னடி பேச்சு? வா உள்ள. அம்மா, சுந்தரவதனம், என்ன இந்த உலகத்துல அப்பாவுக்கு மிஞ்சின சக்தியே இல்லைன்னு நினைச்சு வந்தா என்னைய புள்ள இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும்? தள்ளு. சுந்தரவதனம், வெளியே வாயா. வெளியே வந்து எனக்கு பதில் சொல்லியா? இத்தனை வருஷம் அப்பா அம்மா எழுத்து பேசுறவர் இப்படி பேசிட்டாரு. காதல்னு வந்துட்டா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானப்பா. விடுறியாண்ணா? நீங்க இப்ப வெளியில போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். உட்காருங்க. இப்ப கூட எடுத்து சொல்லி இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கதான் வந்தேன். அதை புரிஞ்சுக்காத உங்க துரு பிடிச்ச கௌரவத்தால பெத்த புள்ளிய இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. நான் உனக்கு புள்ளையா இல்லைன்னா பரவாயில்லையா? நீ நல்ல மனுஷனாரியா? ஏய் இருங்கோ, உனக்கு இவ்வளவு மரியாதை. முதல்ல இங்க இருந்து போடா. இங்க ரெண்டு கோல்றடா. வாடா 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 டேய் வாடா வாடா வாடா. இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு என்னைய அடிக்க வரியா? ரொம்ப பேசலாம். வேண்டாங்க, அவனுக்கு புத்தி கெட்டு போச்சுங்க. அவன் எவ்வளவு நேரம் கத்துறானோ கத்திட்டு போகட்டுங்க. சொன்ன கேளு. இன்னும் ஏதாவது பேசுனா இங்கே வெட்டிங்க உன்னை. வேண்டாங்க. அவரை விடுமா. எனக்கு ஒரு முடிவு தெரியாம இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். டேய், கடைசியா நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இந்த ஊரே உங்க அப்பா முன்னாடி கை கட்டி நின்னு தானே பாத்திருக்கேன். ஆனா நீ ஒருத்தன் தானே கை நீட்டி பேசியிருக்க. அப்பவே உன் கையை வெட்டி இருக்கணும்டா. அம்மா, பக்குவப்படாத வயசுல ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்தா அது தப்புதான். ஆனா என் கல்யாணத்துக்கு பொண்ணுங்களோட போட்டோவை காட்டி உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கோ நீயே முடிவு பண்ணிக்கிட்டான்னு எனக்கு முழு உரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இதை முட்டாள்தனமா எதிர்க்கிறீங்களே ஏன்? இவ உங்க ஜாதிக்கார பொண்ணாவோ நீங்க எதிர்பார்க்கிற ஜமீன் அந்தஸ்தோட இல்லன்னு தானே உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கல? ஒரு பொண்ணும் பையனும் விரும்புறதுக்கு அந்தஸ்து முக்கியமே இல்லப்பா, மனசுக்கு பிடிச்சிருக்கணும்.
அதான் உங்களுக்கு மனசே இல்லையே. என்னடா பாரதி பாத்துக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நீ தான் தலைப்புல. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எப்போ செத்து போயிட்டான். அவன் நின்ன இடத்த தள்ளி ஊத்தி கழுவிடா. ஓஹோ, உங்களுக்கு காதல் பிடிக்கலங்கிறதுக்காக காதலிக்கிறவங்க அத்தனை பெரிய சாகடிக்க துடிக்கிறீங்களே, நீங்க நின்ன இடத்த என்னத்தை ஊத்தி கழுவுறது? இப்ப கடைசியா ஒண்ணு சொல்ற கேட்டுக்கங்க. காதலிக்கிற அத்தனை பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துட்டு கடைசியா ஒரே ஒரு ஆணும் பொண்ணு மட்டும் இருந்தா கூட அவங்களுக்கும் காதல் வரும். அவங்களும் காதலிப்பாங்க. அந்த காதலை எந்த சட்டத்தாலையும் தடுக்க முடியாது, சமுதாயத்தாலையும் தடுக்க முடியாது. சந்தியா, அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நீ போயிட்டு இரு, நான் வரேன். நீ போ, நான் வரேன்.